என்ன அதே பண்ண? என்னடி சொன்ன? கையை நீட்டு, கண்ணு தோடு. மாமி, 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 மாமி. அது மாமி, அவதான். நீயா? இவதான் காயத்ரி. ஒண்ணும் பயப்படாத, அவ ஒண்ணும் செய்ய மாட்டேன். வாமா காயத்ரி. ஏன் இப்படி பாக்குறேன்? ஓ, இவ யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவதான் காயத்ரி. காயத்ரி, ஏண்டி இப்படி அடிக்கடி இங்க ஓடி வந்து என் பிராணனை வாங்குறேன்? சரியில்லை, வந்து சொல்ல. அவளை ஏன் திட்டுறேன்? அவ என்ன தெரிஞ்சா செய்யறா. ஆனாலும் பாக்குறவா என்னமா சொல்லுவா? இன்னொருத்தி இந்த ஆத்துக்கு வந்தப்புறம் கூட தான் பொண்ணு இங்க வரத பார்த்துட்டு பேசாம இருக்கானே, விவஸ்தை கட்டவன்னு என் மூஞ்சில காரி துப்ப மாட்டா. என் மானமே போறது. வாடி. அப்பா, அந்த கண்ணை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஒரு நிமிஷத்துல ரத்தமே வரைஞ்சு கொடுத்தோம். ஏமாமே, அது அடிக்கடி இங்க வருமா? அவ அப்பா சொல்லிட்டு போறத பார்த்தா அவ இனிமே இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? எடுத்து விழுங்குற மாதிரி. இன்னைக்கு என்னமோ போல் இருக்கு. நேக்கு கூட என்னவோ போல் இருக்குடி. ஆமா ஆமா, கண்ணை பொத்திக்கோங்க, இல்லன்னா உடம்போட சேர்த்து தச்சிடுவேன். பொத்திக்கோங்கண்ணா. என்ன இது இப்படியா இருக்க பிடிக்கிறது? திருதராஷ்டிரம் பிடி மாதிரி. என் புருஷன் தனியா இருக்கிறது கட்டி கொடுத்துட்டு இருக்கியா? மானங்கட்ட நாயே. என் வயிறு தொட்டை மூக்குத்தி நீ போட்டு இருக்கியா? மாமா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க. என்னடி காயத்ரி இப்படி பண்ணிவிட்டேன்? வாய் மயிரமா நிக்கிறானே, அவ அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தொல்லை? தப்புதான், மன்னிச்சுங்கோ. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ரெண்டு காலையும் இரும்பு சங்கிலியால கட்டி போட்டுடலாம். பொண்ணாச்சே, ஆளும் மனசு கேட்கல. எத்தனை நாளைக்கு தான் நான் கண்ணில் விளக்கண்ணை விட்டுன்னு காத்துல இருக்கிறது? கொஞ்சம் அசந்துட்டேன், ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன். சரியனே, வாடியா, ஒரு காலை ஒடிச்சு விடுறேன். அப்பதான் நீங்க வராம இருப்பேன். எங்க கண்ண விழுந்த கன்றாவியெல்லாம் வேண்டாம். அவளை அழைச்சிட்டு போங்க. அழும்பு போனது போதும். அப்படி ஒண்ணு நடந்துடாது. இப்ப நடந்ததுக்கு காரணமே மனோ தத்துவ டாக்டர் சொல்றத சொல்றேன். இந்த பைத்தியத்துக்கு எல்லாமே மறந்து போயிட்டாலும் அவர்தான் ஆம்பளையான்ற ஒரு நினைவு பத்திரம் அவளை விட்டு போகவே இல்லை. அதான் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்த உடனே இந்த கதையெல்லாம் இருக்கு. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. இனிமேலாவது அவங்க வராம பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி வந்தா நானே இவனை கொன்னு போட்டுட்டு கூண்டுல போய் நின்னுடுறேன். மாப்பிளே, கூப்பிடலாம் இல்லையோ? காயத்ரி எப்ப வேணா இந்த ஆத்துக்கு வரலாம் போகலாம்னு சொன்னேனே, அது வெறும் ஒப்புக்கு தான்றதை இப்பதான் நான் புரிஞ்சுனேன். நேக்கு விலை எங்களுக்கு தெரியாது மாப்பிளே. நான் ஜடம் மாப்பிளே. நான் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களை ஆழம் பார்க்கறதுக்காக, ஆட்டி படைக்கிறதுக்காக என் பொண்ணை நானே இங்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மத்தவா சொல்லலாம். சத்தியமா சொல்றேன், ஒரு நாளைக்கு 50 தடவைக்கு குறையாம ஏழை பிராமண அர்ச்சனை பண்றேனே, அந்த பகவான் சாட்சியா சொல்றேன். உங்க நிம்மதியை கெடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. படி. அப்பா, அப்பா.